வெல்கம் டு 10 மினிட் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு மோமோஸ் தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோடய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கப் மைதா மாவு நான் எடுத்துருக்கேங்க. மைதா மாவில் செஞ்சால் தான் அந்த மோமோஸோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். 1.5 கப் மைதா மாவு, அதுக்கு தேவையான உப்பு, 2 மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். மோமோஸ் செய்கிறதுக்கு கார சட்னி சைட் டிஷ்க்கு இருந்தால் சூப்பராக இருக்குங்க. 2 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. பூண்டு 4-5 பல் சேர்த்திட்டு நல்லா அதை வேவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கேரட் 1 கப் சாப் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சாப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்த வேண்டாங்க. இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துனா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஈரப்பதம் முட்டைக்கோஸெல்லாம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் போயிடுங்க. எல்லாத்தையும் போட்டு எல்லாமே வதக்கிக்கலாம். காய் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் நான் சேர்த்திருக்கேங்க. சோயா சாஸ் மட்டும் சேர்த்திருக்கேன், வேறு எதுவும் சேர்த்துல. நான் ஆஃப் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மோமோஸ் செய்கிறதுக்கு மைதா மாவு உருண்டை பிடிச்சி தேய்ச்சி வச்சுக்கலாங்க. சிறுசா பூரி மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூரி மாவு சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ நம்மளுக்கு தகுந்தாப்போ சைஸில் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி மாவை டஃப் பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சாரி ஃப்ளீட் எடுப்போம் பார்த்திங்களா, மடிப்பு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், சாரி மடிப்பு எடுக்கிற மாதிரியே அதே மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. வெளியில் வர மாதிரி இருந்தால் உள்ளே அமுத்தி விட்டுட்டு இது மாதிரி ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு இது மாதிரி எக்ஸஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாவை மேலே அது மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மாவை அக்கட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்காக இது ஒன்று பண்ணி காட்டுறேன். உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு சாரீ ப்ளீட் இருக்க பார்த்திங்களா, அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இது மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு மேலே இது மாதிரி கூமாச்சு திரி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஷேப்பு வரும், மோமோஸோட ஷேப் வந்துடும். அந்த எக்ஸஸாக இருக்க மாவை எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா மோமோஸும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு பார்க்கலாங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாவாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேவிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டீமரில் வச்சு கூட நீங்கள் 15 நிமிஷம் நல்லா வேவிச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி போசி இருக்கா அப்படிங்கிறதுனால நான் துணி விரித்து மோமோஸ் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேவிட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. தக்காளியில் மேலே தோல் விட்டு வந்திருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கார சட்னி உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி, மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, காரமாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால கொஞ்சம் காரம் கம்மி பண்ணுறதுக்காக சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், மோமோஸுக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மோமோஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேவிச்சு எடுத்துக்கோங்க. மோமோஸை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பராக ஒரு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு மோமோஸ் எனக்கு ஒரு 70% கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரு 30% அந்த மோமோஸோட ஷேப்பு தான் மாறி போச்சு. மற்றபடி எல்லாம் சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்மளுக்கு ஷேப்பாங்க முக்கியம், ஒரு டேஸ்ட் இருந்தால் போதுங்க.
அவ்வளோதான், எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மோமோஸ் ரெசிபிங்க. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.